நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் எவ்வளவு வாக்குகளானது பதிவாயிருக்கு, இதற்கு முந்தைய தேர்தலில் எவ்வளவு வாக்கு சதவீதமானது பதிவாச்சு, அது 2014 மற்றும் 2019 இந்த ஆண்டுகளில் ஓட்டிங் பேட்டர்ன் ஆனது எப்படி இருந்திருக்கு, இந்த முறை மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றியும், எந்தெந்த போலிங் ஸ்டேஷன்ஸில் எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருவள்ளூர் கான்ஸ்டிடுவன்சியை பொறுத்தவரையில் திருவள்ளூர், ஆவடி, பொன்னேரி, மாதவரம், பூந்தமல்லி போன்ற பகுதிகள் இந்த கான்ஸ்டிடுவன்சியில் வருது. இந்த கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கிற போலிங் ஸ்டேஷன்ஸ்ல எல்லாம் ஆன் ஆவரேஜ் எவ்வளவு சதவீதம் வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு பார்த்தா 68.31 அப்படின்ற அளவுக்கு, அதாவது 68.31% இந்த எல்லா போலிங் பூத்ஸ்லையுமே பதிவாயிருக்கு. இந்த தொகுதியை பொறுத்தவரையில் எந்தெந்த போலிங் ஸ்டேஷன்ஸில் எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்றது தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆவடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 64% வாக்குகள் பதிவாயிருக்கு. கும்மிடிப்பூண்டியில் ஒரு 74%, மாதவரத்தில் ஒரு 62%, பொன்னேரியில் ஒரு 75%, பூந்தமல்லியில் ஒரு 68%, திருவள்ளூரில் ஒரு 75% வாக்குகளும் பதிவாயிருக்கு. இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. சென்னையுடைய மற்ற போலிங் ஸ்டேஷன்ஸில் நடக்காத ஒரு விஷயம் திருவள்ளூர் மற்றும் பொன்னேரி பகுதிகளில் நடந்திருக்கு. மற்ற பகுதிகளில் எல்லாம், அதாவது மற்ற போலிங் ஸ்டேஷன் எல்லாத்துலேயுமே 58-60 அப்படின்னு நம்மளால் நம்பர்ஸை பார்க்க முடியும். ஆனால் திருவள்ளூர் அண்ட் பொன்னேரியில் 75 அப்படின்ற ஒரு கோல்டன் நம்பரை டச் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான். நிறைய இடங்களில் மக்கள் ஒரு 5 மணிக்கு அப்புறம் வாக்களிக்க வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்த சுச்சுவேஷனில் இந்த பகுதி மக்கள் மட்டும் நாங்கள் நிச்சயமாக ஓட் பண்ண வரோம், இது எங்களுடைய ஜனநாயக கடமை அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. நிச்சயமாக இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃபையும் ஒரு வணக்கத்தையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முறை 68% வாக்குகளானது பதிவாயிருக்கு. ஆனால் இதற்கு முந்தைய எலெக்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த நம்பர் அதிகமாக கம்மியாக அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற மாதிரி தான் இருக்குது. 2014 மற்றும் 19 பதிவான வாக்குகளை விட இந்த முறை குறைவாகவே வாக்குகள் பதிவாயிருக்கு. 2014 எலெக்ஷன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 74% வாக்குகள் இந்த கான்ஸ்டிடுவன்சியில் பதிவாச்சு. 2019 பொறுத்தவரையில் 72% வாக்குகளும், 2024 எலெக்ஷன்ஸில் வெறும் 69% வாக்குகள் மட்டுமே பதிவாயிருக்கு. மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல. ஆனால் இந்த ஏரியாவை ஸ்பெசிஃபிக்காக நம்ம ட்ராக் பண்ணி செக் பண்ணோம் அப்படின்னா ட்ரெண்டு கொஞ்சம் டவுன் சைடில் தான் இருக்குது. திருவள்ளூர் மக்கள் அடுத்த எலெக்ஷன்ஸில் அந்த ஆர்வம் குறையாமல் ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ யார் இந்த தொகுதியில் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சென்னையுடைய மற்ற கான்ஸ்டிடுவன்சி, அதாவது மத்திய சென்னை, நார்த் சென்னை, சவுத் சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், இதெல்லாம் சென்னையுடைய சபர்ப்ஸ். இந்த பகுதியில் ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் பதிவு செய்கிறேன். இதே மாதிரி சென்னையிலேருந்து தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.